ஆராதனா கிச்சன். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் வாழைப்பூ வடை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு 150 கிராம், ஒரு கைப்பிடி அளவு வாழைப்பூ சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி சீவி எடுத்துருக்கோம், ஒரு நீட்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம், கொத்தமல்லி தழை சிறிது. இப்போது கடலைப்பருப்பை நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம வடக்கி கடலைப்பருப்பை மிக்சியில் போட்டு பொறன்னு எடுத்துக்கலாம். 150 கிராம் கடலைப்பருப்புக்கு ஒரு கைப்பிடி தான் வாழைப்பூ வேணும். வடக்கி கடலைப்பருப்பு ரெடி ஆயிடுச்சு. வாழைப்பூவை ஒரு சுற்று சுற்றிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கேன் வாழைப்பூவும் கடலைப்பருப்பும் இந்த பவுலில் போட்டுக்கலாம். அடுத்து வெங்காயம், பச்சை மிளகாய், சீவி வச்சிருக்க இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேவையான அளவு சால்ட்டு, லைட்டாக பெருங்காயத்தூள், சிறிது சோம்பு, ஆப்போ சோடா சிறிது. இப்போ வடைக்கு பெசரி எடுத்து வச்சுக்கலாம். இது வாழைப்பூவை எதுக்கு நான் மிக்சியில் போட்டேன்னா, அந்த தோப்பு இதில் இந்த வடையில் இறங்கணுங்கிறதுக்காக தான் வாழைப்பூவை மிக்சியில் ஒரு சுற்று சுற்றுனேன். இது குழந்தைங்களும் சாப்பிடலாம், பெரியவங்களும் சாப்பிடலாம். மிளகாத்தூள் சேர்க்கலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதுனால காரம் போதும். இப்போ ஆயிலை விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஹீட் ஆகுது. இந்த மாதிரி இப்படி வச்சுக்கலாம். நல்லா செவக்க வெந்து வந்தோடனே எடுத்துடலாம். இப்போ வெங்காயமும் வாழைப்பூவும் ஒன்று போல் வெந்து வருது. குழந்தைங்க சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஈவினிங் டிஃபனாக எடுத்து வச்சுக்கலாம். திருப்பி போடலாம். ருசியான நல்ல மொறுமொறுப்பான வாழைப்பூ வடை ரெடி.